ஜெர்மனியில் சில நகரங்களில் மக்கும் கழிவு தொட்டிகளில் தவறான பொருட்கள் கலந்திருந்ததாக கூறி குடியிருப்பாளர்களுக்கு மாநகர சபை நிர்வாகம் அபராத அறிவிப்புகளை அனுப்பியுள்ளது. ஆனால் குற்றம் செய்தவரை அடையாளம் காண முடியாததால் அந்தந்த சேகரிப்பு மையத்தை பயன்படுத்தும் அனைத்து குடியிருப்பாளர்களும் இந்த அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் தொட்டிகள் முறையாக பராமரிக்கப்பட்ட போதிலும் மாநகர சபையிடமிருந்து அபராத அறிவிப்பை பெற்ற குடியிருப்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக 50 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் சில சமயங்களில் இது 50,000 யூரோக்கள் வரை கூட உயர வாய்ப்புள்ளதாகவும் கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டு தண்டனை முறை தங்களை அச்சுறுத்துவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்திய மாநகர சபை தவறு செய்தவரை அடையாளம் காண வேறு வழியில்லாததால் சம்பந்தப்பட்ட பகுதி மக்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்துவதே ஒரே வழி என்று கூறியுள்ளது. எனினும் உரிய காலத்தில் விளக்கமளிக்க தவறினால் தவறு செய்யாதவர்கள் கூட அபராதம் செலுத்த நேரிடும் என்று மாநகர சபை தெரிவித்திருப்பது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மாநகராட்சியின் அணுகுமுறைக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்ததை அடுத்து தற்போது நிர்வாகம் தனது முடிவை மாற்றியுள்ளது. இனிமேல் முறையாக அடையாளம் காணப்பட்ட தொட்டிகளின் உரிமையாளர்களுக்கு மட்டுமே அபராத அறிவிப்புகள் அனுப்பப்படும் என்றும் மற்றவர்களிடம் ஒத்துழைப்பு மட்டுமே கோரப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் இத்தகைய குழப்பங்களை தவிர்க்க கழிவு தொட்டிகளை எளிதாக அடையாளம் காணும் முறைகளை மாநகர சபை பரிசீலித்து வருகிறது. தற்போது அந்த நகரத்தில் மக்கும் கழிவு தொட்டிகள் இலவசமாக வழங்கப்படுவதால் உரிமையாளர்களை கண்டறிவதில் சிக்கல் நீடிக்கிறது. எனவே குடியிருப்பாளர்கள் தங்களது வீட்டு எண்ணை தொட்டிகளில் எழுதி வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் மூலம் கழிவு மேலாண்மை விதிகளில் உள்ள ஓட்டைகளை மாநகர சபை சரி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கூட்டாக குற்றம் சாட்டும் முறையை கைவிட்டு தனிநபர் பொறுப்புணர்வை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை அமுல்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.